பாதை தோன்றியும் பயணம் தோன்றவில்லையா கால்களோய்ந்து மோய் விண்மை அடைவதில்லையா கேள்வி கேட்கிறேன் உண்மை சொல்ல வருவியா யார் 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 காதல் நீரில் நீந்த ஆசை என்ற புலவனா ஈரம் என்ற நெஞ்சில் அமிலம் கொண்ட சுரனா காலம் போகுது உண்மை சொல்லி விடுவியா நீ யார் 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 தோன்றும் நிழலை நம்பினாய என்னுமா இரவு கேட்கும் சத்தம் யார் யார் தோற்றம் வைத்து நீயை மாற்றம் செய்ய என்னமா சீற்றம் கொண்டவன் யார் யார் ஆனாலும் ஜீவா உங்கள் அம்மாவுக்கு உன் மேலே ரொம்ப தாண்டா பாசம். உன் உண்மையான மகன் யாருன்னு தெரியணும்னா என்னை வந்து பாருங்க. உடனே வந்துட்டேன். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க மிஸ்ஸஸ் சுப்பிரமணியம். ஃபோன் பண்ணோட உடனே வந்துட்டீங்க. யார் நீங்க? பெத்த பிள்ளை வளர்த்த பிள்ளை, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியல. மெரினா ஹாஸ்பிட்டலில் 1992 நீங்கள் செக்கப்புக்கு வந்தப்பெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோமே. என் மனைவிட்ட கூட நீங்கள் பேசியிருக்கீங்க. அவள் பேர் கமலா. இங்க பாருங்க, இப்போ எதுக்கு என்ன இங்க கூப்பிட்டீங்க? நீங்க எது சொன்னாலும் அது எனக்கு அவசியம் இல்லை. இனிமே கால் பண்ணி ஜீவாவுக்கு ஆபத்து, உங்க உண்மையான மக யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு மிரட்டுற வேலையில வச்சுக்காதீங்க, புரியுதா? என்ன மிஸ்ஸஸ் மரியம், எத்த பிள்ளை வேற எங்கேயோ இருக்கான்னு தெரியுமில்ல? இல்லை தெரிஞ்சும் அக்கறை இல்லையா? இங்க பாருங்க, எனக்கு பிள்ளை ஜீவா மட்டும்தான். வேற ஏதாவது பேசி குழப்ப பார்க்காதீங்க. அப்போ ஜீவா ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அது பொய்யா? அது பொய்யோ உண்மையோ எனக்கு அது அவசியம் இல்லை. ஜீவா என் பிள்ளை, அவ்வளவுதான், புரியுதா? சரி, ஜீவா மாதிரி ஒரு பையன் இருந்தா யாரா இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு பெத்தப்படியை தூக்கி போட்டா எப்படி? சரி, அதை தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல. யார் இந்த பிள்ளைங்களை மாற்றி விட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்குல்ல? பாவி, இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு சிரிக்கிற. பெத்தவங்க கிட்ட இந்த புள்ளை புரிச்சிருக்கியடா. எதுக்குடா அப்படி பண்ண? எதுக்கு அப்படி பண்ண? என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட்? ஓ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? உன் புள்ளை வச்சு பண்ண வேண்டியதானே எக்ஸ்பெரிமெண்ட். இருக்காங்க, என் பிள்ளையும் அதுல இருக்காங்க. உன் பிள்ளையா? பெத்த பிள்ளைய எங்கேயோ கொடுத்துட்டியா? எங்கேயும் இல்லை, உங்ககிட்ட தான். ஜீவா. ஜீவா உன் பிள்ளையா? ஜீவா என் பிள்ளை. உன் பிள்ளை என் வீட்டில் இருக்கானே விக்ரம், அவன்தான். அவனுக்கு தெரியும்ல, அன்னைக்கு உங்களை அரைஞ்சானே, அவன்தான். பாவி, எல்லாரும் வாழ்க்கை பாழாக்கிட்டு நீ ஏன்டா உயிரோட இருக்கிற? செத்து போ, செத்து போ. போடா, பின்னாடி போடா, இல்லாட்டி சுட்டுருவேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவுத்துட்டா ரொம்ப பேசுவா. ரொம்ப பேசினா எனக்கு பிடிக்காது. அவனும் அப்படித்தான். இவளை கட்டி போட்ட பிறகு அவனை கூப்பிட்டேன். வந்த உடனே ரொம்ப பேசினான்.
அறுத்துட்டேன். வா வீரா, இப்பயாவது வந்தேன். கதையே முடிய போகுது. இப்போ நான் ஃபோன் பண்ணேன், அதனால தானே வந்தேன். சரி, பொண்டாட்டி எப்படி? எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தா? ஒரு 4-5 வருஷம் அவ்வளோதானே. அந்த மருந்தோட பவர் அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பியே இந்த 30 வருஷமா வெளியே தலையை காட்டாம. அது கஷ்டம் இல்லை, நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உடந்தையா இருந்தல்ல, அதான் எனக்கு கிடைச்ச தண்டனை. ஆனால் நீ இப்போ செய்கிற கொலையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருந்தேன்னா என் மனைவி கூட என்ன மன்னிக்க மாட்டான். நீ மனுஷனே கிடையாது, ஈவு இறக்கம் இல்லாத பேய். நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. நீங்க உள்ள வந்தப்ப வேற கதை சொன்னேன்ல, அதை உங்ககிட்ட இருந்தோம் போலீஸ்கிட்ட இருந்தோம் தப்பிக்கிறதுக்காக இல்லை. அந்த ஆசையும் எனக்கு கிடையாது. ஜீவா, நான் சொன்ன பொய்யை நம்புறியா இல்லை நான் சொன்னது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு. யூ ப்ரூவ்ட் யூ மை சன். கண்டுபிடிச்சிட்டேன். ஆத்திரமா இருக்கா? சரி, இந்த சின்ன டெஸ்ட்லாம் தள்ளி போடுவோம். இப்போ என் மெயின் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முடிவு தெரிகிற நேரம். ஒரே கேள்வி, அதுக்கு என்ன பதில்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. உங்க 2 பேர்ல ஒருத்தர் பதில் சொல்லிட்டா போதும், நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். உங்க அம்மாவை நீங்க தாராளமா கூட்டிட்டு போயிடலாம். என்ன கேள்வி சொல்லி தொலை. விக்ரம், துடிக்கிற? குட். அப்ப நான் சரியா தான் வளர்த்துருக்கேன். எனக்கு இந்த வெறி பிடிச்சிருக்கு. ஓ, சீக்கிரம் சொல்லு. எல்லாரையும் மாத்தி விட்டேன், யாருக்கும் தெரியல. போலீஸும் ஹாஸ்பிட்டலும் இவனை தேடினாங்க. அப்படியே கதை முடிஞ்சு போச்சு. ஆனா நான் ராவு பகலுன்னு பார்க்காம என் கேள்விக்கு பதில் தேடிக்கிட்டு இருந்தேன். எல்லா பிள்ளைங்களும் வேற வேற பேரண்ட்ஸோட வளர்ந்து வந்தாங்க. ஃபாலோ பண்ண பிஹேவியரல் பேட்டர்னை அனலைஸ் பண்ணேன். எல்லா பிள்ளைங்களும் பெத்தவங்க மாதிரி நடந்துக்கிறாங்களா இல்லை வளர்த்தவங்க மாதிரி இருக்காங்களான்னு செக் பண்ணேன். அதான் நேச்சர் ஆர் நர்ச்சர். யாருக்கும் தெரியாம உங்க 8 பேரையும் பிரைமரி ஸ்கூல்ல இருந்து ஃபாலோ பண்ணேன். அப்பத்தான் வேதிகாவோட அப்பா, அதாவது ஓவியாவோட உண்மையான அப்பா எனக்கு விளையாட்டு காட்டினான். யாருக்கும் தெரியாம ஓவியாவை மீட் பண்ணா. கொஞ்சம் விட்டா நான் தான் உண்மையான அப்பான்னு சொல்லியிருப்பான். நான் விடலை, கொன்னுடுவேன்னு மிரட்டினேன். ஐயோ ஓவியா. அதோட அவன் ஓவியா உயிருக்கு பயந்து அவளை பார்க்கறத விட்டுட்டான். எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணேன். பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், காலேஜ்னு எல்லாரும் வளர்ந்தீங்க. ஆனா என் கேள்விக்கு கன்க்ளூசிவான பதில் கிடைக்கல. அனில் சர்மா கெட்டவன், அவன் வளர்த்த பிள்ளை கெட்டவன் இல்லை, ஆனா ஊதாரி. அவன் பெத்த பிள்ளை பிரேம் ரொம்ப நல்லவன், பொறுப்பானவன். ஆனா பிரேமோட அப்பா பணத்தாசை பிடிச்சவன். சேரல, நோ கனெக்ஷன். அந்த பக்கம் கேர்ள்ஸை பார்த்தா வேதிகாவும் ஓவியாவும் சோப்பானாங்க. அதே மாதிரி கனியும் தானியாவும். அங்கேயும் எதையும் என்னால் தீர்மானிக்க முடியல. உறப்பா வளர்ப்பாங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கவே இல்லை. டைம் போய்கிட்டே இருந்துச்சு. இனியும் காத்திருக்க முடியாதுன்னு தோணுச்சு. அப்பதான் தனிஷாவை என்னைய பிரிச்சிங்க. இவர் பிரிச்சாரா?
தனிஷாவையும் என்னையும் பிரிச்சிங்க. இவர் பிரிச்சாரா? ஆமா, பிரிச்சு ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சாரு. உங்களை உங்கள் பழைய ஆஃபீஸில் பார்த்தபோது யூ ஆர் வெல் ஆர்கனைஸ்ட், இன்டெலிஜென்ட், கிளாஸி. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு செக்ரட்டரி அமைஞ்சால் நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். அண்ட் ஐ ஆஃபர்ட் யூ த ஜாப். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத கேட்க ஐ ஃபீல் ஐ மேட் த கரெக்ட் சாய்ஸ். பாவண்டாவ எவன் கூடயோ கஷ்டப்பட்டுட்டு இப்போ தாண்டா நிம்மதியாக வேலை செய்கிறா. வீணாக்கிறத இல்லை. ஆன் அ சீரியஸ் நோட், அப்படி உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு என்ன இருந்தா ஐ அப்ரூவ். அப்ப தனிஷாவும் இவர் குழந்தையா? ஏய், அவளுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது. அவ ஒன்று உண்மையாக தான் விரும்பினா. ஆனால் அதுக்கு ஏற்பாடு செஞ்சது இவரு. நாம 2 பேரும் மோதணுங்கிறதுக்காக. அப்சல்யூட்லி. நான் விரிச்ச வலைக்குள்ள நீ விழுந்த. நான் எதிர்பார்த்தபடி நீ பிரச்சனை பண்ண. கல்யாணத்தை கெடுத்து இவன் இல்லை அவளை கொலை பண்ணுவேன்னு நினைச்சேன். அங்கத்தான் யூ டிசப்பாயிண்டட் மீ. நீ மட்டும் அதை செஞ்சிருந்தா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அன்னைக்கே ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். கொலைவேறி வளர்ப்பில் இல்லை, ரத்தத்தாலத்தான்னு நான் முடிவு பண்ணியிருப்பேன். எங்க அம்மாவை கொன்னது நான் இல்லை, என் ரத்தம் தான்னு நான் நிம்மதியா இருந்திருப்பேன். இல்லை விக்ரம் உன்னை கொலை பண்ணியிருந்தா என் கேள்விக்கு வளர்ப்பு தான் பதில்னு முடிவு பண்ணியிருப்பேன். இவனை சின்ன வயசுலேருந்து அதுக்கு தான் தயார் பண்ணினேன். இவனுக்குள்ள இருக்கிற பெரிய தூண்டுறதுக்கு தான் இவனை காம்படிட்டிவ் ஆக்கினேன், ஃபைட்டர் ஆக்கினேன். இவன் அமைதியாக இருந்தப்பதான் இவன் கோபத்தை தூண்டினேன். என்ன ஒருத்தன் வளர்த்தான்ல, அதே மாதிரி முரடனாக்கினேன். இத்தனை வருஷமா விக்ரம் பாசம் கட்டினது, என் கூடவே இருந்தது. நான் ஜெயிச்சப்பெல்லாம் தட்டி கொடுத்தது, தோத்தப்பெல்லாம் தூக்கி விட்டது எல்லாம் இதுக்கு தானா? எல்லாம் பொய்யா? விக்ரம், நீ நான் பெத்த பையன் இல்லை. ஆனா எனக்கு உண்மையிலே ஒரு மகன் பிறந்திருந்தானா அவனை எப்படி வளர்த்துருப்பனோ அதே மாதிரி தான் ஒன்றை வளர்த்த. அப்பத்தானே என் எக்ஸ்பெரிமெண்ட் நியாயமா இருக்கும். ஆனா என்ன தயார் பண்ணி, என்ன மேனிப்புலேட் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் நினைச்ச மாதிரி நடக்கல. சண்டை போட்டீங்க, ஆனா கொலை நடக்கல. கல்யாணம் தான் நடந்துச்சு. அகெயின் என் கேள்விக்கு பதில் கிடைக்கல. ஐ ஹேட் நோ சாய்ஸ். உங்க 8 பேர்ல வேதிகா தான் என் குழப்பத்தை தீர்த்து வைப்பான்னு தோணுச்சு. போய் அவ அப்பாவை பார்த்தேன்.
உன் பொண்ணுக்கிட்ட சொல்லு, அவள் உன் பொண்ணே இல்லைன்னு. ஐயோ, ஒரேடியா ஒடிஞ்சு போயிடுவா. இல்லை, அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். எப்படி அது உண்மையை கண்டுபிடிக்க நினைப்பா, உடஞ்சி போக மாட்டா. ஆனால் நீ அவளோட உண்மையான அம்மா அப்பா யாருங்கிறத சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் ஆக்சிடென்ட், ஞாபகம் இருக்கா, மறுபடியும் நடக்கும். ஐயோ ஐயோ, வேணாம் வேணாம். அண்ணா, நான் சொல்லலண்ணா அவ எப்படி கண்டுபிடிப்பா? ஒரே பிறந்த நாள்னு சொல்லு, அவளுக்கு அது போதும். இங்க இப்பதான் வந்தீங்களா, இல்ல அவ பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கீங்களா? இல்லைம்மா, நாங்கள் முன்னில் விடோக்கில் இருந்தோம். நமக்காக அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை புரியாது. போனதுக்கு அப்புறம் தான் வருத்தப்படுவோம். அதான் கேட்குறேன் ஆண்டி, அவர் உங்க பிள்ளைன்னு நம்பவே முடியல. இதுதான் உங்க அம்மா அப்பாவுமா? ஆமாம். கணிக்கு ஏதாவதுனா பதறீங்கல்ல, அதே மாதிரி இனியும் நீங்க மகளா பார்த்தீங்கன்னா நான் வருத்தப்பட்டா பரவாயில்லையா? அம்மா, இதை வாங்கிக்கிங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். என்னம்மா நீ? நீங்க 2 பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. உண்மையா ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. இந்த சொத்தெல்லாம் யாருக்கு சார்? உங்க ஒரே பிள்ளை ஜெய சர்மாவுக்கா, இல்ல அதுலயும் குழப்பம் இருக்கா? சொந்த குழந்தைய யாருனால தான் விட்டு கொடுக்க முடியும்? கஷ்டமா இருக்கும்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். ஓ, தேங்க்யூ வெரி மச். எவ்வளோ பெரிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட், எத்தனை எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரிஸ், எத்தனை தப்பான ஆட்களை எக்ஸ்போஸ் பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்திருக்கீங்க. அதான் நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சனோட கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இன்னும் இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரியே வேதிக்கா நிம்மதியாக இருந்தவங்க எல்லோரோட வாழ்க்கையும் குழப்பினா, உண்மையை தேடினா. குழப்பின வரைக்கும் போதும், உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லைன்னு அவளை கொன்னுட்டேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இதுதான் உண்மை. என் கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். வேதிகா, தேங்க்யூ அண்ட் சாரி. தேங்க்யூ எதுக்குண்ணா, நான் நினச்ச மாதிரியே நீ செஞ்சிட்டேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பித்தேன். இப்போ தான் என் கேள்விக்கு பதில் கிடைக்குது. எல்லாம் ஒன்றால். ஸோ தேங்க்யூ அண்ட் சாரி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் உயிர் போகும். இதை சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒன்று வேணும்னா உன்னை இழந்து தான் ஆகும். உன் தியாகத்தை நான் மறக்கவே மாட்டேன். சாரி, இட்ஸ் நத்திங் பர்சனல். பாய்.
எல்லா எவிடன்ஸையும் கிளியர் பண்ணிட்டு அவளோட டேப்லெட் அங்கே விட்டுட்டு போனது நாங்கள் விசாரணையை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான். எஸ். அதுக்கப்புறம் ஓவியா, பெத்தவங்களோட வீட்டுக்கு எந்த பிள்ளையும் போகக்கூடாது, வளர்ந்த வீட்டில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் மட்டத்தனமான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பதில் கிடைக்கும். அதை மீறினதுனால ஓவியாவை கொன்னுட்டீங்க. ஆமாம், ஓவியா சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஷீ இஸ் யூஸ்லெஸ் டு தி எக்ஸ்பெரிமெண்ட். கொன்னுட்டேன். அதே மாதிரி கனி தானியாவும் போனாங்க, விட்டுட்டேன். எத்தனை பேர் கொள்றது? ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் யூ டூ. ஆனால் அதுக்கப்புறம் எதுக்கு மாயாவை? அந்த டெஸ்ட் எடுத்தா யாரோ கொலைகார கொலை பண்ண போறான்னு போலீஸ் சொல்றாங்களே, அதனாலயா? யாரோ ஒரு கொலைகாரன் இல்லைம்மா, அந்த கொலைகாரன் நான் தான். உங்க 2 பேர்ல யார் என்னை கொல்ல போறா? பிறப்பா வளர்ப்பா? Three, 2,